ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்தன்ப நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலே கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக நெருக்கங்களும் ஒடுக்கமும் பலவிதமான போராட்டங்கள் வருகிறது. இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்வோன் அவர்களை அதிகமாய் ஒடுக்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களை எவ்வளவுக்கு எவ்வளோ ஒடுக்கினானோ அவ்வளோ இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகினார்களாம். வேதம் அதுதான் சொல்லுகிறது. யாத்ராகமின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். யாத்ராகமும் 1:12 இவ்வாறாக சொல்லப்படுகிறது. என் அன்பு தேவப்பிள்ளை, அவர்களை எவ்வளவாய் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகி கொண்டே இருந்தார்கள். அது நிமித்தம் தான் எரிச்சல். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேகருடைய எரிச்சல் நம்மேல் வந்து பாய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய பெருக்கம். எவ்வளவோ இவர்களுக்கு நம்ம செய்கிறோம், எவ்வளவோ மந்திரம் செய்கிறோம், எவ்வளோ சூனியத்தை செய்கிறோம், எவ்வளோ பின்னாடி இருந்துக்கிட்டு குத்துறோம், எவ்வளோ இவர்களுடைய காலை வாரி விடுகிறோம், பலவிதமான குழியை வெட்டுகிறோம், மரத்தை நடுகிறோம், அதாவது தூக்கு மரத்தை நடுகிறோம். ஆனாலும் இவர்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லி எரிச்சல் அடைந்தார்கள். அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும்பொழுது சோர்ந்து போக வேண்டாம், நமக்கு பெருக்கம் வரும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கப்படுகிறோமோ அவ்வளோ கர்த்தர் நம்மளை பெருக பண்ண போகிறார். உன் வாழ்க்கையில் நெருக்கம் இருக்கிறதா? தேவ பிள்ளையை பயப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை நெருக்கத்தையும் கர்த்தர் பெருக்கமாய் மாற்றப் போகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களை, தேவ சமூகத்துக்குள்ளாக எரிச்சல் அடையவர்கள் எரிச்சல் அடையட்டுமே. அல்லேலூயா. நம்ம பெருகி கொண்டே இருப்போமே. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். செபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எகிப்தியர்கள், அமிலேக்கியர்கள், பார்வோன்கள், ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், பொல்லாத மாந்திரிக செய்வினை கிரியைகள், ஆண்டவரே விக்கிர ஆராதனைக்காரர்கள், பலவிதமான ஆண்டவரே சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாக எங்களை நெருக்கி கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் எங்களை பெருக பண்ணி கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா எரிச்சலின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். கர்த்தர் ஆண்டவரே எங்களை பெருக செய்வீராக. இயேசுவின் ரத்தம் செய்யும். இந்த நாளிலும் பிறந்தநாள் திருமணத்தை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதி. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.